நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியமா எருசலேமுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். அவர் வரும்பொழுது ஒரு கழுதை மேல உட்கார்ந்துக்கிட்டு வராரு, ஒரு ராஜாவை போல வராரு. மக்கள் அவருக்கு ஆரவாரத்துடன் ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. பாம் ட்ரீவுடைய அந்த ஒரு இலைகளை போட்டு ஒரு ராஜாவுக்கு இணையான ஒரு வரவேற்பை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த யூத கலாச்சாரத்தில் அரசர்கள் வரும்பொழுது இந்த ஒரு பாம் ட்ரீனுடைய இலைகளை போட்டு கீழே போட்டு அவர்களை வரவேற்பார்கள். அது அவர்களுடைய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதை என்று சொல்லலாம். இதே மக்கள் கொஞ்ச நாள் கழித்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன் இந்த ஒரு உடனடி மனமாற்றம்? இயேசுவை ஆரவாரத்துடன் வரவேற்றதும் அந்த ஒரு மக்கள் தான், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூறியதும் அந்த ஒரு மக்கள் தான். ஏன் இந்த ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது? எதனால் ஏற்பட்டது? சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கான வீடியோ நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். என்னோட பேர் பிரிட்டோ. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்தேயு 21 அதிகாரம் 9 இறைவசனம். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அதே மக்கள் மத்தேயு 27 அதிகாரம் 22 இறைவசனம். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். இங்க ரெண்டு விஷயத்த பார்க்குறோம். ஒரு இடத்துல தாவீதின் மகன் உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசன்னா அப்படின்னு பாடிட்டு இங்கே இவனை சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும் என்று சொல்றது. மக்களோட மனங்கள் எவ்வாறு மாறுகின்றன பார்த்தீங்களா? ஜீசஸ் எருசலேமுக்குள்ள வராரு. வரும்பொழுது அவருக்கு உன்னதங்களிலே பாடி அவரை வரவேற்கின்றார்கள். அதே மக்கள் தான் இங்க சிலுவையில் அறியும் என்று சொல்றாங்க. அப்போ ரெண்டு இடத்துலையுமே காமனா இருந்தவங்க நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஏன் இந்த ஒரு மனமாற்றம்? எதற்காக இந்த ஒரு மனமாற்றம்? ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் ஏமாற்று போய்விட்டார்கள். ஏன் இந்த மனமாற்றம் என்றால் அவர்கள் அனைவரும் ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மெசியா என்பவர் ஒரு ராஜா போல ஒரு படை வீரர் போல ரோமியர்களை வீழ்த்தி அவர்களுக்கு மீட்பை அருளுவார் என்று அவர்களாக எண்ணிக்கொண்டார்கள். அவர்களாக மீட்பர்னா இப்படி தான் பார்க்கணும், மாசா வரணும், நமக்கு அப்படியே மீட்பை கொடுத்துட்டு நம்ம மக்களுக்கு அப்படியே ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துடணும், இதுனா அடிமை வாழ்க்கையாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா அதை தான் அவங்க மீட்பு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை தான் அவங்க விடியல் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள், அதுதான் ஒரு மாற்றம், முன்னேற்றம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். மனிதர்களுடைய பார்வை ஒரு குறுகிய பார்வை என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. மெசியா, அவங்க எதிர்பார்த்த மெசியா வேற, வந்தவர் உண்மையான மனமாற்றம் தான் முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தார். அப்போ தனிப்பட்ட முறையில் நான் வாழ்கிறேன், நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன். ஆனால் இங்கே இவர் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறாரு. திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன், நான் உறுதியாக இருக்கிறேன், எனக்கு மீட்பு கிடையாதா? அப்போ இவர் சொல்கிற மாதிரி மனம் மாறினா மட்டும்தான் எனக்கு மீட்பு கிடைக்குமா என்கின்ற கோபம்தான் அவர்களை இவ்வாறு கத்த வைத்தது. அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. இயேசுவை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம்? நமது பாவங்களுக்கும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மீட்பு கொடுப்பாரு. அது எல்லாமே மீட்பை கொடுத்துட்டு நம்மளுக்கு அப்படியே பணத்தை கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை உயர்த்தி ஒரு நல்ல நிலைமையில் வைத்து விடுவார். நமக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கடவுள்கிட்ட மன்றாடுகின்றேன், கடவுளை நம்புகிறேன், கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன், கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறேன், இது எல்லாம் எனக்கு கிடைக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் டீலிங் அடிப்படையில் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோமா? இல்லையெனில் கிறிஸ்துவோடு இணைந்து சிலுவையை சுமந்து அவரோடு பயணித்து நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு தவக்காலம் அதற்கான காலம்தான். ஏன்னா நமது பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். அவர் ஏங்க நமது பாவங்களுக்காக சிலுவை சுமக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய
சிலுவையையும் நம்ம சுமக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை பின்பற்றி அவருடைய சீடராக, அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ முடியும். நம்ம மனசை இப்போவே நம்ம திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஜீசஸ் கிட்ட, கடவுள்கிட்ட நம்ம ஒரு பிஸ்னஸ் டீலிங் மூலயமா நம்மளுடைய நம்பிக்கை போய்கிட்டு இருக்கா? இல்லைனா உண்மையான மனமாற்றத்தோடு, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே கடவுள், நீர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்னை நீங்கள் வழி நடத்துங்க, நான் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி செயல்படணும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள், நான் கீழ்ப்படுகிறேன், எனது வாழ்க்கையை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து விடுகின்றேன், நீர் பார்த்து கொள்ளுங்கள், ஏனால் இனிமேல் வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று பவுலடிகள் சொன்னது போல நமது வாழ்க்கையும் அவ்வாறே மாற வேண்டும். ஸோ இந்த ஒரு தவக்காலத்தில் பிஸ்னஸ் டீலிங் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தூக்கி வச்சுட்டு இறைவனோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செயலாற்ற வேண்டும். ஏன்னா கஷ்டம் வரும்போது மட்டும், தேவைப்படும் போது மட்டும் ஜெபிக்கிற குடும்பங்கள் பல இருக்கின்றன, ஜெபிக்கக்கூடிய பல நபர்கள் இருக்கின்றார்கள். ஒகேஷ்னலாக ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வர குரூப்ஸும் இருக்குது. இவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வராங்க. ஆனால் எந்த ஒரு தேவை இல்லைனாலும், எந்த ஒரு நீட் இல்லை அப்படின்னாலும் கிறிஸ்துவை நம்ம தேடி வரோமா? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று நம்ம கல்யாணத்தின் போது சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கை முழுக்க கடவுளுடைய நம்ம உறவில் இருக்கும். கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவிற்கும் இந்த ஒரு பிரமாணிக்கம் பொருந்தும் தானே. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்பது சாதாரண மனித உறவிற்கே இந்த ஒரு பிரமாணிக்கம் தேவைப்படுகின்றது என்றால், கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வீக உறவிற்கு எவ்வளவு நம்ம பிரமாணிக்கமாக இருக்கணும், கடவுளுக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி கிறிஸ்து அரசர் தான். எந்த ஒரு அரசரும் அவரை முன்னிலைப்படுத்தி மக்களின் பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து அரசர் அதை செய்தார். நமது பாவங்களுக்காக நமக்கு நிலைவாழ்வை தர வேண்டும், நமக்கு மீட்பை அருள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாமல், எந்த ஒரு பொருளாசையும் இல்லாமல், தன்னலம் துறந்து பிறர் நலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். அவரே உண்மையான அரசர். அவர் வழியாக அவரை பின்பற்றி இருக்கக்கூடியவர்களே உண்மையான ஆளுமைகள் மற்றும் அரசர்கள். இந்த ஒரு உலகமானது இன்றைக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களான இடமாக இருப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் கிறிஸ்துவினுடைய பிறப்பு, கிறிஸ்து அருளிய மீட்பு, கிறிஸ்துவின் வழியாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்கள். இந்த ஒரு தவக்காலம் மனமாற்றத்திற்கான காலம். அதை உறுதியாக மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். நம்ம கிறிஸ்துவை வெறும் பிஸ்னஸ் டீலிங்காக யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, அனைத்து நேரங்களிலும் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றுமே போற்ற பெறுவதாக என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு விசுவாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த ஒரு தவக்காலத்தில் அதை நம்ம மனசில் எடுத்துப்போம், தொடர்ச்சியாக பயணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அப்போ தான் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் போற்ற பெறுவதாக. ஆமென்.